அனைவருக்கும் வணக்கம். லைனிங் பிளவுஸ் தைக்கிறதுக்கான அளவுகள் உடம்புல நம்ம ஏற்கனவே அளவுலாம் எடுத்தது எப்படி அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம். அதனுடைய அளவுகளுக்கு லைனிங் கிளாத்ல எப்படி மார்க் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு அளவுக்கும் மார்பு சுற்றளவு, ஷோல்டர், மற்ற ஆர்ம் ஹோல், இந்த மாதிரி முக்கியமான அளவுகளுக்கு எல்லாமே என்னென்ன அளவுகள் சேர்க்கணும், ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் சொல்லக்கூடியது, டாட் பிடிக்கிறதுக்கு, தையலுக்காக வரக்கூடியது, எந்த இடத்துல ஜாயிண்ட் வருது அப்படிங்கறது, இடத்துல எவ்வளவு அளவுகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இதுல நாம பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவு. இந்த மார்பு சுற்றளவு நமக்கு அதுல எந்த இடத்துல எடுத்தோம்னு உங்களுக்கு தெரியும். அது உடம்புனுடைய நேரடி அளவு. அதாவது நம்ம உடம்புல என்ன அளவு, அவங்களோட ஒரிஜினல் அளவு என்ன இருக்கு அப்படிங்கிறத எடுத்ததுதான் அந்த 36 இன்ச்சு நம்ம அளவு எடுத்தோம். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நாம ஒரு என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மார்பளவோ இடுப்பளவோ நம்ம அப்படியே வச்சு நம்ம தைச்சு போட முடியாது. ஏன்னா அவ்வளவு டைட் ஆயிரும். ஒரு உடம்புக்கு மேல் பகுதியில அது வரும்போது அடுத்த லேயரு அகலம் அதிகமா வரும். அதுக்கு மேல இன்னொரு இது போடும்போது இன்னும் அதிகமா தான் வரும். அதனால அந்த அளவுகள் காமனா உடம்புக்கும் துணிக்கும் நடுவுல விடுற அந்த ஈஸ் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு நம்ம விடுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரெஸ்ஸே தைக்க முடியும். அதை தைச்சாதான் நம்ம போட முடியும். அப்பதான் நமக்கு அது ஃபிட்டிங் கரெக்டா வரும். இல்லாட்டினா நமக்கு ஊக்கு மாற்ற இடத்துலயோ மற்ற எல்லா இடமும் டோட்டலா அடிபடும். அந்த விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் நம்ம பேசிக்கா வச்சு அதுக்கப்புறம் பிளவுஸை அவங்க எங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அளவுகளை கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம கரெக்ட் பண்ணி செஞ்சுக்குவோம். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பிரகாரம் ஒரு எம்எம் கூட தவறாம கரெக்டா தைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலா நமக்கு பொதுவா ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு தேவையான அத்தனை அளவுகளுமே இதுல மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த அளவுகளை நீங்க ஒரு கஸ்டமருக்கு தைச்சு கொடுக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஃபால்ட்டு மற்றது எல்லாத்தையுமே கவனிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு உண்டான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ நோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி உடல் அமைப்பு இருக்குது, அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கிறத கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் சொல்லக்கூடியது. அதனால இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது, அதாவது இது ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபிட்டிங் நீங்க கொண்டு போக முடியும். இந்த மார்பு சுற்றளவு எப்படி இருக்குன்னு அவங்க பார்க்கலாம். மார்பு பகுதியில் நம்ம எடுத்த அளவு பார்த்தீங்கன்னா அதனுடைய மார்பினுடைய மொத்த சுற்றளவு 36. இது மார்பு சுற்றளவுல எடுத்த 36 இன்ச்சு. இது அந்த 36 நாம அப்படியே உடம்புல அப்ளை பண்ணோம்னா ட்ரெஸ்ஸிங் போட முடியாது. அது ஃபுல் டைட்ல இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கும் அந்த துணிக்கும் நடுவுல ஒரு கேப், ஒரு 36 இன்ச்சுக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு நமக்கு லூஸ் தேவைப்படுது. அப்ப 36 இன்ச்சு பிளஸ் ஒரு 4 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னம்னா மொத்தம் இது 40 இன்ச்சா மாறிடுது. அதாவது மார்பு சுற்றளவு 36 இருந்தாலும் சரி, வேற எந்த அளவு நம்ம எடுத்திருந்தாலும் உடல்ல நேரடியா எடுத்த அளவுகள்ல 4 இன்ச்சு நம்ம ஒரு லூஸுக்காக, அதாவது ஈஸ் அலவன்ஸ் சொல்லக்கூடிய அந்த உடல் லூஸுக்காக கொடுக்க வேண்டிய அளவு இந்த 4 இன்ச்சு. இது மார்பு சுற்றளவுக்கு 4 இன்ச்சு. இதை நம்ம ஞாபகப்படுத்திக்கோங்க. அதோட ஃபர்ஸ்ட் சேர்த்து இது 40 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா தான் இந்த 40 இன்ச்சு கரெக்டா பிளவுஸ்னுடைய சுற்றளவு நமக்கு. ஆனா நமக்கு சைட்ல தைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் அளவு தேவைப்படும். 1/2 இன்ச்சு இருந்தாவே நம்ம ஒரு பிளவுஸ் தைச்சிடலாம். ஆனா அந்த 1/2 இன்ச்சு பிளவுஸ் மட்டுமே கணக்கு வச்சு நம்ம போட முடியாது. ஃபியூச்சர்ல உடம்பு சைட்ல கொஞ்சம் சதைப்பிடிப்பு வந்தாலோ லூஸ் டைட் கொடுக்கறதுக்கு சைடு பகுதி பாத்தீங்கன்னா நூல் பிரியாம இருக்கிறது, அந்த டேமேஜஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும். அப்ப 40 இன்ச்சு பிளஸ் சைடு தையலுக்காக விடுறது, தையல் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா வெளியில் நீட்டிட்டு இருக்கிறது, அது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் நாம கொடுக்குறோம். இது சீம் அலவன்ஸ். இதைத்தான் சீம் அலவன்ஸ் சொல்லக்கூடியது. ஈஸ் அலவன்ஸ்ங்கிறது நம்ம உடம்புக்கும் துணிக்கும் நடுவுல இருக்கிற கேப் ஈஸ் அலவன்ஸ். இருக்கிற இடத்துல இருந்து அதிகப்படியா விடக்கூடிய துணிக்கு சீம் அலவன்ஸ் சொல்லுவோம். இப்ப இந்த 40 இன்ச்சு
கூட்டல் அந்த 1.5 இன்ச்சு இது ரெண்டும் சேர்த்தும் போது 41 இன்ச்சு தான் வந்து மார்பு சுற்றளவு. நாம பிளவுஸ்ல இந்த லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணும் போது இதை பண்ணணும். பண்ணும்போது இந்த 40 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங்கும் வந்து நம்ம தனியாக சைடில் விடணும். அதை வந்து நான் துணியில மார்க் பண்ணும்போது எப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து மார்பு சுற்றளவுக்கு நம்ம போட வேண்டிய விஷயம். இந்த மார்பு சுற்றளவுலயே இது வந்து மொத்த அளவு வந்து 41 இன்ச்சு. இதை நாம வந்து லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாலுல ஒரு பாகமா பண்ணி தான் நம்ம போட போறோம். அதாவது முன்தட்டை வந்து 2 மடிச்சு ஒரு கட்டிங் தனியா போடுவோம். பின்பகுதியை 2 மடிச்சு ஒரு கட்டிங் வந்து தனியா போடுவோம். அப்படிங்கும் போது நமக்கு இதுல பாதி பின்பகுதியில ஒரு பாதி அளவும் முன்பகுதியில ஒரு பாதி அளவும் நமக்கு தேவைப்படுது. அப்ப நமக்கு இதுக்கு மார்பு சுற்றளவு 4ஆ பிரிக்கணும். அப்ப இந்த 40 இன்ச்சு 4ஆ பிரிக்கும் போது 10 இன்ச்சு வருது. அதே மாதிரி அந்த 1.5 இன்ச்சு வந்து இதுல சேர்த்துவோம். அப்ப 11.5 இன்ச்சு வந்து நம்ம லைனிங் கிளாத்ல நம்ம மார்க் பண்ணணும். இது நான் உங்களுக்கு அது லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணும் போது உங்களுக்கு சரியா புரியும். 10 இன்ச்சுங்கிறது இந்த 40 4ஆ பிரிக்கும் போது, அதாவது ஒரு பிளவுஸோட 4ல ஒரு பாகம் இது. அதே மாதிரி அந்த ஒட்டு மொத்தத்துக்கும் 2 ஃபோல்டு பண்றதுக்கு சைடுக்கு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம லூஸ் கொடுக்கறது இந்த 1.5 இன்ச்சு, மொத்தம் 11.5 இன்ச்சு. மார்பு சுற்றளவுக்கும் இடுப்பு சுற்றளவுக்கும் சில வித்தியாசம் இருக்கு. அந்த 4 இன்ச்சு அலவன்ஸ் நம்ம விடுறதுல இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமனா உங்களுக்கு இடுப்போட ஒட்டி தான் நமக்கு அந்த சுற்றளவு வந்து நமக்கு இருக்கும். நீங்க அதுல டைட் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதியை தான் பண்ணுவோம். மார்பு சுற்றளவு என்ன காரணம் அப்படின்னா, மார்பு சுற்றளவுல நம்ம மூச்சு இழுத்து விடுறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் விரிஞ்சி சுருங்கும் உடம்பு. அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இதய துடிப்பு, நுரையீரல் அந்த இது காத்தை இழுத்து வெளியே விடும்போது அந்த குறிப்பிட்ட அந்த கிளியரன்ஸ், அதாவது அந்த இடைவெளி வந்து நமக்கு துணிக்கும் அதுக்கும் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால மார்பு இடத்துல வந்து ஒரு 4 இன்ச்சு நம்ம விடுறோம் அப்படின்னோம்னா, மற்ற இடங்கள்ல நம்ம எடுக்கிற அளவுகளை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுதான் நம்ம கரெக்டா கட் பண்ணுவோம். துணி வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுலயே லூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால இப்ப நம்ம இடுப்பு அளவுல என்னென்ன சேர்த்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இடுப்பு சுற்றளவு 31 இன்ச்சு நம்ம அளவு எடுத்திருக்கிறோம். இந்த இடுப்பு சுற்றளவும் அதே மாதிரிதான் 4 பகுதியை பிரிச்சுக்கிறணும். ஒரு பிளவுஸை 4ஆ பிரிச்சோம் அப்படின்னோம்னா தான் பின்பகுதிக்கு 2 பாகமும் முன்பகுதிக்கு 2 பாகமும் வந்து நம்ம கொண்டு போவோம். அப்ப முன்பகுதி வந்து 2 தனித்தனி பாகமா இருக்கும், பின்பகுதி வந்து நமக்கு ஒரே பாகமா இருக்கும். ஆனா 2ஆ மடிச்சிருப்போம். அப்ப அதுல 4ல ஒரு பாகம் அளவு தான் நம்ம அதுல குறிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 31 இன்ச்சை 4ஆ வகுத்துக்கலாம். இது வந்து நமக்கு 7.25 இன்ச்சு வருது. எடுத்த அளவு 31, அதை 4ஆ பிரிச்சுக்கிறோம். அதுல 7.25 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. பின்னாடி பகுதியில பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதியில டாட் வந்து நம்ம பிடிப்போம். அது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் பிடிப்போம். 2 டாட் பிடிப்போம். ஒரு டாட்டுக்கு 1/2 இன்ச்சு, 2 டாட்டுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு. அப்ப அந்த டாட் இந்த 7.25 இன்ச்சு, அது கூட இந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம விடணும். அதையும் அதோட சேர்த்திக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தையல் விடுறதுக்கு அடுத்த பகுதியில நமக்கு எக்ஸஸா விடக்கூடிய பகுதியில வந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு நம்ம மார்பு பகுதிக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி 1.5 இன்ச்சு இடுப்பு பகுதிக்கு நம்ம கொடுக்கணும். இப்ப 31 இன்ச்சுல 4ஆ வகுக்கும் போது 7.25 வருது. 2 டாட்டுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு நம்ம அதோட சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸஸா விடக்கூடிய சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டு தொகை தான். நம்ம ஒரு பகுதியில நம்ம பேக் சைடு வந்து இப்ப 2ஆ மடிச்சு போடும் போது நம்ம அளக்குறது, முன்பகுதிக்கு நம்ம இந்த கணக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப 7.25 பிளஸ் 1 இன்ச்சு பிளஸ் 1.5 இன்ச்சு மொத்தம் 10.25 வருது. நமக்கு 10.25 இன்ச்சு வந்து நமக்கு டோட்டலா நமக்கு கிடைக்குது. இதை தான் வந்து நாம இடுப்பு பகுதியில 4ல ஒரு பகுதியை வந்து நம்ம இதுல மென்ஷன் பண்ண போறோம். அதாவது பின்பகுதியில நம்ம மார்க் பண்ணும்போது 10.25 இன்ச்சுக்கு அளவு வச்சு அதுலதான் அந்த இது எல்லாமே மார்க் பண்ண போறோம். அந்த டாட்டுக்கு இதுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணும்போது அதுல உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு கால்குலேஷன் வந்து இது காமனா வந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த 31 இன்ச்சுல என்னென்ன சேர்த்தணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க இதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பின்பக்க உயரம் நம்ம வந்து பிளவுஸினுடைய உயரம் எடுத்தோம். பின் சைட்ல ஒரு உயரம் எடுத்தோம். அது வந்து 13.5 இன்ச்சு. ஆவரேஜா நம்ம நார்மலா எல்லா பிளவுஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 13.5 இன்ச்சுங்கிறது ஒரு நார்மலான சைஸ், எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய அளவு 13.5 இன்ச்சு.
ஹைட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது இதை விட அதிகமா போகும். இந்த பின்பகுதியில உயரத்துல நம்ம என்னென்ன அளவுகள் நம்ம இதுல சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 13 இன்ச்சு நமக்கு தேவையான அளவு. இதுல பிரிக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. 13 இன்ச்சு வரதை நம்ம இதை அப்படியே வைக்க போறோம். இது 13 இன்ச்சு. இது கூட என்ன சேர்த்தணும் அப்படின்னம்னா, கீழ்ப்பகுதியில மடிச்சு தைக்கிறதுக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு இருந்துச்சுனாவே உங்களுக்கு நார்மலா மடிச்சு திருப்பி தைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, ஆரியோ ஒர்க்கு, மாடல் ப்ளவுஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே 1/2 இன்ச்சு விட்டோம்னா அந்த கீழ்ப்பக்கம் லைனிங் பீஸ் வச்சு ராங் சைடு வச்சு நம்ம அடிச்சு திருப்பிட்டோம்னா அந்த 1/2 இன்ச்சு போதுமானது. ஆனா ஒரு சில பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே பட்டை வந்து கொஞ்சம் ஹெவியா வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஃபோல்டு பண்ணி பண்ண சொல்லுவாங்க. அடிச்சு திருப்புறதா இருந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம், அல்லது மடிச்சு தைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 1.5 இன்ச்சு வரைக்குமே நாம விட்டுக்கலாம். இந்த ரெண்டுக்குமே வந்து 1/2 இன்ச்சு விடுறதா 1.5 இன்ச்சு விடுறதா அப்படிங்கிறது நம்ம தைக்க போற பிளவுஸை பொறுத்து தான் அது மாறுபடும். இதுல ரெண்டுல எது எடுத்துக்கிறீங்களோ அதை நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடிப்படையா நம்ம தேவை 1/2 இன்ச்சு இருந்துச்சுனாவே நம்ம அதை வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும். அதே மாதிரி மேல ஷோல்டர்ல வந்து ஷோல்டர் பகுதியில ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்துச்சுன்னா தான் முன்பக்க துணியோட ஷோல்டர் பக்கமும் பின்பக்க துணியோட ஷோல்டர் பக்கமும் ரெண்டா இணைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். முன்பகுதியிலும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு நம்ம விடுவோம், பின்பகுதியிலும் அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சு விடுவோம். அப்ப உயரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவை 13.5 இன்ச்சு நமக்கு பிளவுஸோட ஹைட் தேவைப்படுது. ஆனா கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கோ இல்லாட்டினா அப்படியே அடிச்சு திருப்புறதுக்கோ ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துறோம். ஷோல்டர் வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துறோம். மூணையும் சேர்த்தனோம்னா தான் நம்ம லைனிங்ல மார்க் பண்ணக்கூடிய டோட்டல் அளவு நமக்கு கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 14.5 இன்ச்சு வருது. இப்ப 13.5 இது 2 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சு வருது. மொத்தம் 14.5 இன்ச்சு நமக்கு இது தேவை. இன்னமே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஷோல்டர்னுடைய அளவு நம்ம அதில் எடுத்திருப்போம். எடுக்கும் போதே சொல்லியிருந்தோம் இந்த அளவுகள் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அது வந்து நம்ம பிளவுஸினுடைய மார்பு சுற்றளவு பேஸ் பண்ணி தான் நாம அந்த ஷோல்டர்னுடைய அளவு வந்து நம்ம பிரிக்க போறோம். ஏன்னா ஷோல்டர்னுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெக்கு பிளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்தாலும் போட் நெக் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லைன்னா க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு இந்த மாதிரி தைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஷோல்டர்னுடைய லென்த்துமே நமக்கு வந்து தேவைப்படும். அப்ப அதனுடைய அளவு வந்து கரெக்டா செக் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லை மார்பு சுற்றளவு நம்ம கரெக்டா எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த மார்பு சுற்று அளவை இத்தனையா பிரிச்சு இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டு ஒரு சூத்திரம் ஃபார்முலா இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தோள்பட்டை அகலம் அல்லது ஷோல்டர். நாம எடுத்தது 15 இன்ச்சு தான் வந்து அதுல இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம இது வந்து செக் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி தான் இந்த அளவு எடுத்திருக்கிறோம். அதனால இந்த 15 இன்ச்சு வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்ப நாம இத தோள்பட்டை வந்து நம்மளோட கால்குலேஷன் பிரகாரம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நாம மார்பு சுற்றளவு வந்து 36 இன்ச்சு எடுத்து நம்ம எடுத்தோம். ஷோல்டர் வந்து நம்ம அதுல 15 இன்ச்சு எடுத்தோம். அது நம்ம அப்படியே இருக்கட்டும். இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்பு சுற்றளவு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுல 36 இன்ச்சு நமக்கு இருக்கு. இந்த மார்பு சுற்றளவு வச்சு ஷோல்டர் எடுத்தோம் அப்படின்னம்னா பிளவுஸோட ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும் நமக்கு. அதனால இப்ப இந்த 36 இன்ச்சை நம்ம வந்து 8ஆ பிரிக்கிறோம். இது வந்து எல்லாத்துக்குமே பொதுவா எந்த உடம்புல வந்து நீங்க யாருக்கு அளவு எடுத்தீங்கனாலும் என்ன அளவு வருதோ அந்த மார்பு சுற்றளவை 8ஆல வகுத்துக்கோங்க. 8ஆல வகுத்துக்கிறது அதாவது 8ஆ பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு விடை கிடைக்கும். இதுல இப்ப நம்ம 36 8ஆ வகுக்கும் போது நமக்கு ஒரு 4.5 இன்ச்சு கிடைக்குது. மார்பு சுற்றளவு நம்ம எடுத்து மார்பு சுற்றளவு எந்த உடம்புல எவ்வளவு அளவு எடுக்கிறோமோ அதுதான் கணக்கு. அந்த அளவை நம்ம 8ஆ பிரிச்சுக்கிறோம். 8ஆ பிரிக்கும் போது இப்ப நமக்கு கிடைக்கிறது வந்து இந்த 36க்கு இந்த 4.5 இன்ச்சு கிடைக்குது. இந்த 4.5 இன்ச்சுல நமக்கு பிளஸ் 1 இன்ச்சு வந்து கம்பல்சரி சேர்த்தணும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். இந்த ஃபார்முலாவுக்கு மார்பு சுற்றளவை 8ஆ பிரிக்கிறோம். 8ஆ பிரிச்சு கிடைச்ச விடையில அதுல 1 இன்ச்சை வந்து கூட்டிக்கிறோம். இப்ப நமக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 5.5 இன்ச்சு தான் நமக்கு ஷோல்டர்னுடைய அகலம் நமக்கு கிடைக்குது. நமக்கு அந்த துணியை ஃபோல்டு பண்ணி நம்ம போடும்போது இந்த 5.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சு நம்ம மார்க் பண்ணோம்னா தான் கரெக்டா இருக்கும். நீங்க நிறைய வீடியோஸ்ல நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 5.5 இன்ச்சு ஷோல்டர் அளவை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த கணக்கை பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஷோல்டர் நம்ம எடுத்தாலும் எடுக்கலினாலும் இது வந்து இப்படி பிரிச்சு போட்டோம் அப்படின்னா ஷோல்டர் அளவு கரெக்டா பாடியில உட்கார்றதுக்கு இதுவும் கரெக்டா இருக்கும். அடுத்தது ஆம்ஹோல் சுற்றளவு.
இந்த ஆம்கோல் சுற்றளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கைக்கு எக்ஸ்ட்ரா விடக்கூடிய தையல் அளவு எவ்வளவு விடணும், ஜாயின் பண்ற இடத்துல எவ்வளவு அளவுகள் விடணும், அதே மாதிரி கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு எந்த மாதிரி எல்லாம் விடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்கு. அதையும் இந்த கை அளவு மார்க் பண்ணும்போது தெளிவா நம்ம அதை கவனிச்சு மார்க் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் தகுந்த மாதிரி அதாவது உடலமைப்புக்கு தகுந்த மாதிரியும் துணியினுடைய திக்னஸ் அதுக்கு மெட்டீரியலை பொறுத்துமே நம்ம சில விஷயங்களை வந்து அந்த இடத்துல நம்ம கையினுடைய கீழ்ப்பகுதியில பாத்தீங்கன்னா மடிப்பு வந்து மடிச்சு தைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா ஒர்க் பிளவுஸ் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அரை இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அடிச்சு திருப்புற மாதிரி திருப்பி தைக்கிற மாதிரி வரும். அந்த சூழ்நிலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் அந்த கீழே மடிப்பு கொடுக்கக்கூடிய அளவு எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம ஒட்டுமொத்த கையினுடைய இறக்கத்துல எவ்வளவு சேர்த்தணும் அப்படிங்கிறத இதை பேஸ் பண்ணி தான் அது வரும். அது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆம்கோல் சுற்றளவு நாம எடுத்தது பாத்தீங்கன்னா 15 இன்ச்சு வந்தது. இப்ப நமக்கு இந்த 15 இன்ச்சை வந்து நம்ம எப்படி எல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஆம்கோல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணும் போது அது எப்படி எல்லாம் அளவு எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பூராமே நம்ம அதுல பார்க்கலாம். ஆம்கோலும் அதே மாதிரிதான். நம்ம பிளவுஸினுடைய கைப்பகுதியை ரெண்டா மடிச்சு பண்ணணும்னாலும் ஆம்கோல்ல பாதி அளவு தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி பேக் சைடும் ஃப்ரண்ட் சைட்லயுமே நமக்கு பாத்தீங்கன்னா ஆம்கோல் மார்க் பண்ணும் போது ஒரு பாதி தான் நம்மளால மார்க் பண்ண முடியும். அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஆம்கோலை வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். எவ்வளவு அளவு எடுக்கிறோமோ அந்த அளவை ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிச்சுக்கணும். இப்ப நமக்கு வந்து 15 வந்து நம்ம எடுத்த அளவு, இதை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். ரெண்டா பிரிக்கும் போது உங்களுக்கு ஒரு 7.5 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. இப்ப நமக்கு 7.5 இன்ச்சு தான் வந்து ஆம்கோல் நமக்கு தேவையான அளவுல பாதி 7.5 இன்ச்சு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா சீம் அலவன்ஸுக்கு நம்ம கொடுக்கணும். இப்ப இதுக்கு சீம் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இடுப்பு பகுதிக்கு கொடுத்த அந்த 1.5 இன்ச்சு தான் இதுக்கும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா நமக்கு சைட்ல தைக்கும் போது பாத்தீங்கன்னா கைக்கு எக்ஸ்ட்ரா வர துணியும் இடுப்பு பகுதிக்கு எக்ஸ்ட்ரா வர துணியும் ஒரே அளவா இருந்துச்சுன்னா ஃபிட்டிங்க்கு நமக்கு சரியா இருக்கும். அதனால அந்த சைடு லூஸ் விடும்போது பாத்தீங்கன்னா கையில இருந்து டோட்டலா இடுப்பு வரைக்குமே நமக்கு அந்த லூஸ் கிடைக்கும். அதனால இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 1.5 இன்ச்சுங்கிறத கைக்கும் அதே மாதிரி நம்ம 1.5 இன்ச்சு கொடுத்துக்கலாம். ஆம்கோல் வந்து நமக்கு தேவையான அளவு 15 இன்ச்சு. அதை ரெண்டா பிரிச்சு தான் நம்ம அளவுக்கு சேர்த்த போறோம். அதுல வந்து 1.5 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக நம்ம விடக்கூடிய அளவு. இதுல ஈஸ் அலவன்ஸ்ல எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து அந்த தையல் அளவுக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சு நம்ம விட்டோம் அப்படின்னோம்னா டோட்டலா ஒரு 9 இன்ச்சு வந்து ஆம்கோலினுடைய நமக்கு அளவு தேவைப்படுது. நம்ம மார்க் பண்ண வேண்டிய அளவு 9 இன்ச்சு. இப்ப நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 9 இன்ச்சு தான் வந்து நமக்கு அந்த பாதி மார்க், அதாவது பாதி அளவு தான் ஆம்கோலோட பாதி அளவு நமக்கு 9 இன்ச்சு வச்சுதான் நம்ம அந்த ஆம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். அதை லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா தெரியும். கால்குலேஷன் மட்டும் இதுல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த அளவை ரெண்டா பிரிச்சு எவ்வளவு சேர்த்தணும் அப்படிங்கறத மட்டும் இதுல கால்குலேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுவே புரிஞ்சிடும். அடுத்தது ஆம்கோல் உயரம். ஏன் சுற்றளவுக்கு அடுத்து ஆம்கோல் உயரம் சொல்லல அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர்னுடைய அளவு இதெல்லாமே வச்சுதான் நம்ம மார்பு சுற்றளவு இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம ஆம்கோல் வரைகிற உயரத்தை வந்து இதுல கால்குலேஷன் பண்ண முடியும். அதனாலதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ஆம்கோலினுடைய உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எந்த அளவை வச்சு நம்ம மார்க் பண்றது அப்படிங்கிறத இதுல பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்கோல் உயரம். ஆம்கோல் உயரம் வந்து நமக்கு இந்த 5.5 இன்ச்சு நமக்கு கிடைச்சிருக்கு. தோள்பட்டையில கிடைச்சிருக்க மாதிரி இந்த 5.5 இன்ச்சு கிடைச்சிருக்கு. இந்த தோள்பட்டையில நமக்கு கிடைச்ச மாதிரி இதுல 5.5 இன்ச்சு கிடைச்சிருக்கிறத நம்ம இந்த ஆம்கோல் உயரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1/2 இன்ச்சு சேர்த்தனோம்னா போதும். இப்ப நமக்கு ஆம்கோல் உயரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5.5 இன்ச்சு பிளஸ் 1/2 இன்ச்சு நம்ம இதுல சேர்த்துறோம். இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச்சு வந்து நமக்கு ஆம்கோல் உயரம் வந்து நமக்கு கிடைக்குது. 36 8 பிரிச்சு 4.5 இன்ச்சு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 5.5 இன்ச்சு நமக்கு ஷோல்டனுடைய அகலம் வைக்கிறோம். அந்த 5.5 இன்ச்சுக்கோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தனோம்னா 6 இன்ச்சை நம்ம வந்து ஆம்கோல் உயரத்துக்கு நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அந்த 6 இன்ச்சு எதை பேஸ் பண்ணி நீங்க மார்க் பண்றீங்க அப்படிங்கறது இந்த ஷோல்டனுடைய அளவு வச்சுதான் நம்ம அதை மார்க் பண்றோம். இந்த எல் ஷேப்புக்கு அது ஒரு அளவு வரும். இப்ப ஷோல்டர்ல இருந்து கீழே நம்ம ஒரு உயரம் ஆம்கோலுக்கு மார்க் பண்ணுவோம்.
அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வந்து நம்ம கைக்கு இந்த மார்பு சுற்றளவுக்கு இங்க வந்து இணைப்போம். இந்த இந்த சரௌண்டிங்குள்ள வர்றதுதான் ஆம்கோல் அந்த சுற்றளவு வந்து நம்ம அந்த அளவு வந்து நம்ம அதுல அளக்கணும். இங்க கிடைச்சிருக்கிற அந்த 9 இன்ச்சு சொல்றோம்ல, அந்த 9 இன்ச்சு இந்த ரவுண்டுக்குள்ள வர மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டியது முன்பக்க உயரம். அதாவது பிளவுஸோட முன்பக்க உயரம். அது எந்த அளவுக்கு வருது? பின்னாடி உயரம் வந்து நீங்க 13 இன்ச்சு நீங்க அளவு எடுத்திருப்பீங்க. நம்ம எடுத்தது பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது முன்பக்க உயரம் அப்படிங்கிறது எல்லா உடம்புக்குமே வந்து ஒரே மாதிரி பின்னாடி அளவும் முன்னாடி அளவும் ஒரே மாதிரி வராது. மார்பு பகுதியினுடைய அளவுகளை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி இடுப்பினுடைய சதை பிடிப்பு மற்றது எல்லாத்தையும் பொறுத்து தான் முன்பக்க உயரமும் மாறுபடும். அதுக்கும் வந்து இந்த மார்பு சுற்றளவு பேஸ் பண்ணி இந்த மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு முன்பக்க உயரம் வந்து இவ்வளவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி தான் இது ஒரு ஃபார்முலாவா வச்சிருக்காங்க. அதனால இந்த ஃபார்மட்டையுமே வந்து நீங்க கரெக்டா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா பொருந்தும். இது வந்து காமனான ஒரு ஒரு விஷயம் தான். அதாவது பொதுவான ஒரு அளவுகளை ஒரு பிளவுஸ் தைச்சு பழகிறதுக்கு உண்டான சூத்திரம் தான் இது. அதுக்கு அடுத்தது நம்ம நல்லா தைச்சு பழகினதுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு வந்து எது எது பொருந்தது அப்படிங்கிறத அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்குள்ள வர மாதிரி தான் வரும். ஒரு சின்ன மைனூட்டான அளவுகள் மட்டும்தான் கொஞ்சம் மாத்தி தைக்கிற மாதிரி வரும். அதை வந்து நம்மளோட கஸ்டமருக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றம் செய்யலாம். அந்த மாற்றம் செய்யறது அப்படிங்கிறது நம்ம தனித்தனி வீடியோல பார்க்கலாம். இப்ப பிளவுஸ் தைச்சு பழகிறதுக்கு அடிப்படையான ஒரு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த இடத்துல எப்படி மார்க் பண்றாங்க, கால்குலேஷன் போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முன்பக்க உயரம். இது வந்து முன்பக்க உயரம், அதாவது ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த முன்பக்க உயரமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து மார்பு சுற்றளவு வந்து 36 இன்ச்சு நமக்கு இருக்குது. இந்த 36ங்கிறது மார்பு சுற்றளவு. இதை வந்து 3ஆ பிரிக்கணும். எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு நீங்க உடம்புல நீங்க என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அதை வந்து இது வந்து 3ஆ பிரிக்கணும். இந்த மார்பு சுற்றளவை 3ஆ பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 12 இன்ச்சு. நமக்கு 36 3 பிரிச்சனால 12 கிடைச்சிருக்கு. நீங்க அளவு எடுத்திருக்கிறீங்க, உங்களோட அளவுல ஏதாவது எவ்வளவு வந்திருக்கு அதை 3ஆ பிரிச்சிங்கன்னா என்ன அளவு வருதோ அதை தான் இங்க போட போறோம். இது கூட வந்தீங்கன்னா 1 இன்ச்சு சேர்த்தணும். எந்த அளவா இருந்தாலும் சரி அது கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. இந்த 1 இன்ச்சு சேர்த்தனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற விடை தான் முன்பக்கம் உயரம். நமக்கு இப்ப இது வந்து 13 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்குது. மார்பு சுற்றளவோட நம்ம வந்து 3ஆ பிரிக்கிறோம். அந்த 3ஆ பிரிச்சது கூட 1 இன்ச்சு நம்ம சேர்த்துறோம். அந்த 1 இன்ச்சு வந்து காமனா எல்லாத்துக்குமே வந்த விடையில இருந்து 1 இன்ச்சு சேர்த்துறது தான். சேர்த்தி வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 13 இன்ச்சு தான் வந்து நம்ம முன்பக்க உயரம் வந்து நாம கணக்கிடணும். லைனிங் துணியில செக் பண்றது எப்படி அப்படிங்கிறத மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அதை விளக்குறேன். அடுத்தது கை நீளம். உங்களுக்கு தெரியும் கை நீளத்துல வந்து மாற்றங்கள் ஒண்ணுமே கிடையாது. கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம். அந்த கை நீளத்தை அப்படியே நம்ம அளவு வச்சு லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணி கட் பண்ண மாட்டோம். ஷோல்டர் பக்கம் ஜாயின் பண்ற இடத்துல நமக்கு சில அளவுகள் கொஞ்சம் விட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி கையினுடைய கீழ் பகுதிக்கு நமக்கு மடிச்சு தைக்கிறது பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம விட வேண்டியது இருக்கும். அதனால அதுவுமே நம்ம வந்து எந்த இடத்துல எவ்வளவு அளவு விடுறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். வாங்க பார்க்கலாம். அடுத்தது கை நீளம். கை நீளம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7 இன்ச்சு நம்ம ஒரு அளவா வைக்கிறோம். அது இது வந்து நான் அதுல அளக்கல. ஆனா ஒரு சராசரியா நமக்கு கத்துக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டா நான் ஒரு 7 இன்ச்சு நான் வந்து நார்மலா ஒரு இறக்கம் வைக்கிற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். இப்ப நமக்கு கை நீளம் ஒரு உடம்புல ஒரு 7 இன்ச்சுக்கு நாம அளவு எடுத்திருக்கிறோம் கணக்கு வச்சுக்கிட்டா, சீம் அலவன்ஸ் வந்து ஷோல்டர் பக்கம் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தணும். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1/2 இன்ச்சு தேவை. அப்படி இல்ல உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் மாதிரி இருக்குது, அப்படி மடிச்சு தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த இதுக்கு சொன்ன மாதிரியே தான், அந்த பின்பகுதிக்கு சொன்ன மாதிரியே தான் 1 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு வரைக்குமே நீங்க விட்டுட்டு நல்லா மடிச்சு தாராளமா தைக்கலாம். கையினுடைய எண்டு வந்து நல்லா இதா இருக்கும். ஆனா லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம அதிகமா மடிக்க அந்த இடம் ரொம்ப மொத்தமா ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கறதுனால ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம அடிச்சு திருப்பிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடம் வந்து கை வந்து நல்லா பினிஷிங்கா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால நான் 1/2 இன்ச்சு மட்டும் மென்ஷன் பண்றேன். ஆனா பிளவுஸ் மெல்லிசா இருக்கு அப்படின்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சா நீங்க விட்டுக்கோங்க. ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து இருக்கு. ஒரு சில பிளவுஸ்னுடைய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் போது நமக்கு 1/2 இன்ச்சு நம்ம விட்டோம்னாவே நம்ம அடிச்சு திருப்பிக்கிட்டோம்னா ரொம்ப நீட்டா இருக்கும். அதனால நான் பொதுவா இதுல வந்து 1/2 இன்ச்சு மட்டும் நான் விடுறேன். இப்போ 7 இன்ச்சு
மேல ஷோல்டர் பக்கம் ஜாயின் பண்றதுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு அடிச்சு திருப்புறதுக்கு இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கிறேன். இது மொத்தம் 8 இன்ச்சு நமக்கு கையினுடைய உயரம் வருது. இப்ப நாம கை மடிச்சு உயரம் அளக்கும் போது 8 இன்ச்சுக்கு அளந்தோம் அப்படின்னம்னா தான் உங்களுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஷோல்டருக்கு எல்லாத்துக்குமே அது சரியா போகும். அதுல எந்த விதமான தவறும் வராம இருக்கும். அதனால இது 8 இன்ச்சு வந்து நம்ம கணக்கு வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கை சுற்றளவு. கை சுற்றளவுல வந்து 1/2 இன்ச்சு மட்டும்தான் நம்ம இதுக்கு தையலுக்காக இது பண்ண போறோம். அதாவது இடுப்புல நம்ம மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவுல அந்த சைட்ல எக்ஸஸா விட்டுருக்கிற 1/2 இன்ச்சு அந்த அளவுமே ஆம்போல்ல அதே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு இந்த பக்கம் எக்ஸஸா விட்டுருப்போம். அதே மாதிரி கை சுற்றளவுக்கும் அந்த 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸஸா விட்டுருப்போம். கையினுடைய சுற்றளவு அந்த 7/2 இன்ச்சில் முடிகிற இடத்துல நீங்க என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அதனுடைய எண்டு பகுதியில சுற்றளவு எவ்வளவு வருதோ அது கூட ஒரு 1/2 இன்ச்சு நீங்க சேர்த்துனீங்கன்னா போதும். அதே இல்லாம உங்களுக்கு ரெண்டா ஃபோல்டு பண்ணி நம்ம அளவு எடுக்கணும் அப்படிங்கறனால நமக்கு அந்த துணியில வந்து நம்ம ரெண்டா ஃபோல்டு மடிச்சு தான் நம்ம மார்க் பண்ண போறோம். அதனால நம்மளோட கையினுடைய சுற்றளவுல பாதியில தான் அந்த 1/2 இன்ச்சு சேர்த்தணும். அது ரொம்ப கவனமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த அளவுல இப்ப 13 இன்ச்சு நம்மளோட சுற்றளவு வருது அப்படின்னா 13 இன்ச்சுல 1/2 இன்ச்சு சேர்த்தக்கூடாது. 13 இன்ச்சுல பாதி 6/2 இன்ச்சு வருது. அந்த 6/2 இன்ச்சுல நீங்க அந்த 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணும். அப்ப அந்த 6/2 இன்ச்சுல 1/2 இன்ச்சு சேர்த்தும் போது நம்ம கையினுடைய சுற்றளவு நம்ம லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணும்போது 8 இன்ச்சு அப்படிங்கிற அளவுல வச்சுதான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதனால அதை எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறத இதுல பாருங்க. கையினுடைய சுற்றளவு இப்ப நம்ம கையினுடைய சுற்றளவு பாத்தீங்கன்னா 13 இன்ச்சு நமக்கு வந்தது. இப்ப நமக்கு கை சுற்றளவு உங்களுக்கு அங்க எடுக்கும் போது எவ்வளவு அளவு வருதுங்கிறத கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 13 இன்ச்சுல நான் என்னென்ன சேர்த்துறேன் அப்படிங்கறது நீங்க எடுத்த அளவுலயும் அதே மாதிரிதான் பிரிச்சு சேர்த்தணும். இதுல ஒண்ணும் அதிகமா சேர்த்துக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி சீம் அலவுன்ஸ் மட்டும்தான் இதுல விட போறோம். இதுல 13 இன்ச்சு வந்து பிளவுஸுக்குள்ள வந்து நம்ம கைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா மடிச்சுதான் சுற்றளவு வந்து மார்க் பண்ணுவோம். அதனால இப்ப கை ரெண்டா மடிக்கும் போது சுற்றளவுடைய பாதி அளவு தான் நம்ம கைக்கு வெளியே தெரியும். அதனால இப்ப இதையுமே வந்து 13 இன்ச்ச ரெண்டா பிரிச்சுக்கணும். ரெண்டா பிரிக்கும் போது நமக்கு 6/2 இன்ச்சு கிடைக்குது. இப்ப 6/2 இன்ச்சு தான் நமக்கு மடிச்சு அளவு எடுக்கும் போது 6/2 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா கையினுடைய சுற்றளவு 13 இன்ச்சு நமக்கு கிடைச்சிடும். ஆனா 13 இன்ச்சுங்கிறது நம்மளோட கையினுடைய சுற்றளவு. துணி வந்து அதை விட எக்ஸ்ட்ரா இருந்தாச்சுன்னா தான் தைக்க முடியும். அதனால இந்த இடத்துல நம்ம இடுப்பு அளவுக்கு நம்ம விட்டதே தான் இங்கேயும் விட போறோம். இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சு நம்ம வந்து சொல்லியிருக்கிறேன். தையலுக்காக 1/2 இன்ச்சு வந்து நம்ம அந்த சைட்ல விட போறோம். இப்ப 6/2 இன்ச்சு நம்மளோட கை சுற்றளவு. தையலுக்காக விடுறது பொதுவாகவே எல்லாத்துக்குமே வந்து 1/2 இன்ச்சு நம்ம விட்டீங்க அப்படின்னா தான் கையினுடைய சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். இப்ப நமக்கு இது வந்து மொத்தம் 8 இன்ச்சு வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம லைனிங்ல கிளாத்ல மார்க் பண்ணும் போது இந்த 8 இன்ச்சு தான் நம்ம கையினுடைய அகலத்துக்கு நம்ம மார்க் பண்ணி அந்த லைன் போடணும். இது லைனிங் கிளாத்ல மார்க் பண்ணும் போது உங்களுக்கு இது ரொம்ப தெளிவா புரியும். கால்குலேஷன் மட்டும் எப்படி போடுறதுங்கிறத இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்கழுத்து உயரம் இதுல வந்து எக்ஸ்ட்ரா அளவுகள் சேர்த்துறதோ இல்ல கழிக்கிறதோ வேற எதுவுமே கிடையாது. கழுத்தினுடைய அவங்க கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த அளவு தான் அப்படியே மார்க் பண்ண போறோம். அதுல ஊக்குப்பட்டி அந்த பி பட்டி ரெண்டுமே ஜாயின் பண்ற இடத்துல சில விஷயங்கள் எல்லாமே மார்க் பண்ணும்போது சொன்னோம்னா தான் உங்களுக்கு அதுல புரியும். அதனால இதுல இருக்கிற முன்னாடி என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே நம்ம நோட் பண்றதுதான். முன்கழுத்து உயரம் வந்து நீங்க என்ன எடுத்தீங்களோ அதே தான் நம்ம வச்சுக்க போறோம். இப்ப நம்ம வந்து 7/2 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால நம்ம அந்த 7/2 இன்ச்சையே நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். பின்கழுத்துக்கும் அதே மாதிரி தான். பின்கழுத்து அளவும் அதே மாதிரி தான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். பின்கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணியை ரெண்டா மடிச்சு அதுல அளவு குறிக்க போறோம். அதே மாதிரி நம்ம பின்கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு அதாவது உயரம் அகலம் இது வந்து எவ்வளவு வேணாலும் கஸ்டமர் கேட்பாங்க. ஏன்னா முன்பகுதியில வந்து மேக்சிமம் எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவுதான் வைக்க முடியும். ஆனா பின்பகுதியில பாத்தீங்கன்னா அவங்க பிளவுஸினுடைய எவ்வளவு இறக்கம் வைக்க முடியும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களோ அவ்வளவு தூரம் வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு மற்ற டிசைன்ஸ் இல்லைன்னா ஹோல் டைப் இது மாதிரி எது வேணாலும் வைக்க வேண்டியது வரும். பின்கலத்துலதான் நிறைய மாடல்ஸ் அது அகலம் அதிகமாவோ இல்ல டைமண்ட் நெக்கு பா நெக்கு இல்லாட்டினா உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு இல்லாட்டினா பானை மாதிரி இருக்கிற மாதிரி மேல் பக்கம் குறுகலாவும் கீழ்ப்பக்கம் அகலமா வர மாதிரியும் சில நிறைய டிசைன்ஸ் வந்து பின்கலத்துல தான் வைக்க போறோம். பின்கலத்துல அவ்வளவு அகலத்துல நாம கழுத்து வைக்கும் போது
அதுல ஷோல்டரையும் ஆம்ஹோலையும் அதை பாதிக்காத அளவுக்கு நாம அதுல வைக்கணும். அதை அளவுகள்ல எதுவுமே மாற்ற முடியாது. நாம அதை மார்க் பண்ணும்போது அந்த டேப்ரா கோடு போடுறது மற்றது எல்லாமே எப்படி விடணும், எந்த கழுத்துக்கு எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்து, அதாவது ஒரு டைமண்டுக்கு வச்சோம் அப்படின்னம்னா அது ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளவு தூரம் பாதிக்கும், மேல ஷோல்டர் லூஸ் வரதுக்கு எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அதை கவனிச்சு அதை மார்க் பண்ணணும். அது நம்ம வைக்க போற கழுத்தினுடைய அளவு வச்சுதான் இந்த கழுத்து மார்க்கிங் அதுல எல்லாமே மாறுபடும். அதனால நம்ம இப்போ கத்துக்க போறது பேசிக்கா எப்படி நாம ஒரு லைனிங் போஸ்ட் தைக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சராசரியான ஒரு உயரம் தான் வச்சிருக்குது. ஒரு 9 இன்ச்சு தான் நம்ம இப்ப பின்கழுத்து வச்சிருக்கிறோம். இந்த 9 இன்ச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு அளவு தான். இதுலயுமே சில ஆல்ட்ரேஷன்லாம் நம்ம பண்ண போறோம். அந்த மார்க்கிங் பண்ணும்போது நீங்க அதுல தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதனால இதனுடைய அளவுகளும் என்ன ஏதுங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 இன்ச்சை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அதுல முழுசா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களுக்கு இதுல மேற்கொண்டு ஏதாவது இதுல தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதுல இருக்கிற சில சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம். அதுல முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஆனா அந்த லைனிங் கிளாத்ல அதை மார்க் பண்ணும்போது இதுல இருந்து இன்னும் சில விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து லைனிங் துணியில நம்ம மார்க் பண்றது எப்படி மார்க் பண்றோம், கழுத்து இது எல்லாமே எப்படி அதுல அளவுகள் எல்லாமே ஆல்டர் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ச்சியா அதுல பார்க்கலாம். நன்றி.